பம்பாய் தொடர்பு யாரு? பம்பாய் யாருப்பா? பம்பாய். வரலாம் 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 வரலாம். பார்த்தனுக்கு பாடம் சொன்ன கீர்த்தன் வருகிறான். என்னையா பம்பாயில விஜயம் இருக்கானா? என்ன செய்தான் அவனுக்கு? காலில் ஒன்று சொல்லலாம். யாரெல்லாம் வந்திய? பசித்தவர்க்கு விருந்தளித்து அமுது கொணர்கிறார், காப்பதற்கு கையிலேந்தும் சங்கு சக்கரம், கடல்களுக்கு வணக்கம் தான். தமிழ்நாட்டில் எங்க இருக்கிய? வரலாம், பக்கத்தில் வரலாம். உட்கார வேண்டியதானே? உங்க பேர் என்ன? கர்மசாமி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்க ஊருக்குள்ள ஒரு தரத்த அம்மன் கோயில். அந்த அம்மன் கோயிலுக்குள்ள நான் சொல்ல மாட்டேன், அங்க வீரமா இருப்பேன். ஆனா நான் சொல்ல மாட்டேன்னா நான் கர்மசாமி. அதே மாதிரி அந்த எல்லையை தாண்டி தூரமா போனோன்னு ஒரு சமாதி ஒண்ணு அங்க தெரியுது. அதுக்கும் உங்களுக்கு தொடர்பு இல்லை. ஆனா அந்த ஊரினுடைய எல்லை இடம் அப்படி. இப்போ உன் உள்ளத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். உன் பையன் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படாம கொஞ்சம் மனவேதனையை அடைஞ்சுக்கிட்டு இருக்கான். உண்மையா இல்லையா? என்னம்பா நீங்க நினைக்கிறீங்க தொழில் சரியில்லைன்னு நினைக்கிறீங்க, அது பக்கம் ஒரு பக்கம் உண்மை. ஆனா தொழில் ஒரு பக்கம் சரியில்லை என்றாலும் உங்க சொல்லுக்கு கட்டுப்படாத குணமும் நடைமுறையும் அவனிடம் இருக்கிறது. அதுல ஒருத்தருடைய நட்புனால அவனுடைய பணம், அவனுடைய உழைப்பு, அவனுடைய பெயர் எல்லாம் கெட்டு போச்சு. பொய் சொல்றனாடா? புரியுதா புரியலையா? அந்த நட்புல இருந்து பிரிக்க முடியுமான்னு கேட்டேன். அதனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி அவனுக்கு நிலையான ஒரு தொழிலையும் கொடுத்து இடத்தை மாத்தி கொடுக்கும்படி கட்டளையா இருக்கு. அந்த இடத்தை மட்டும் நான் மாத்தி கொடுத்தோம்னா அவனுடைய நட்பு அழிஞ்சு போயிடும். அந்த திருமண கோலத்தை நடத்தி வைக்கிற இருதார யோகம் உடையவன். என்ன யோகம் உடையவன்? ஏன்னா உங்க முன்னோர்களை ஒருத்தர் 2 மூட்டை கிட்டவும் உண்டு. அந்த கல்யாண காலத்தையும் நல்லாக்கி வெற்றியாக்கி தரேன். வரக்கூடிய வைகாசி விசாகத்துக்குள் அவனுக்கு திருமணம் நடக்கும். என்னப்பா நடக்கும்? இதற்கு இடையில உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பத்தி உனக்கு அடிக்கடி கவலை வருது. வருதா வரலையா? எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாற்றி தந்தா போதுங்களா? சரி, 3:30 மணிக்கு என்ன பார்த்துப்போம். இந்தா நல்லா இரு மகனே, ஐஸ்வர்யமா இரு மகனே, வெற்றி அடைவாய். புண்ணியமடைங்கள் செல்வங்களே, இந்தாங்க ஆனந்தமாக இரு. இந்தா ஆனந்தமாக இருப்பா. அதே பம்பாய் மாநகர் வரலாம். கணவன் மனைவி யாரும் வந்திருக்கா? வரல. தாயும் மகனும் கால் ஒன்று வா. என்ன வேணும்ப்பா உங்களுக்கு? ஒரு சட்டையை போட்டு 2ஆம் தரம் போட்டுக்கலாம். ஒரு சாப்பாடை சாப்பிட்ட பிறகு 2ஆம் தரம் அதே சாப்பாடை சாப்பிட முடியுமா? ஏன்? அது ஜீரணமாகி வேற வடிவமாக இருக்கும். உண்மையா இல்லையா? அதை மாதிரி இப்போ உனக்கு அந்த மனைவி வேணுமா வேண்டாமா? உன்னுடைய உள்ளத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். அவா மனத்தை கொஞ்சம் பார்த்தேன். அவன் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்கிறக்கூடிய குணம் உடையவள் அல்ல. அவளுக்கு தேவை பணம். ஒன்னு அவா இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கலாம்னு அவளுடைய எண்ணம். அதுல ஏற்பட்ட விளைவுகளால் இப்ப ஏற்பட்டது பிரிவு. இப்போ மீண்டும் அவன் திருந்துவாளான்னு பார்த்தேன். ஒயர்லெஸ் கனெக்ஷன் இருக்கு. என்ன கனெக்ஷன் சொல்லு? அப்படின்னா வெளியே தெரியாத தொடர் அலைகள் இருக்கு.
அப்படின்னு அர்த்தம். போனும் அப்படிப்பட்டது தானே. அதனால் அதை துண்டிக்கணும். தெளிவு பண்ணி உங்கள் கையில் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டா போதும்ல. இந்தா இருந்து என்னை பார்த்துட்டு போ, இன்னைக்கு இருந்து நாளைக்கு பார்த்துட்டு போ, இந்தா வெற்றி உண்டு, காப்பாற்றித்தரேன், நல்லா இருங்க மகளே. கருப்பசாமி ராணிப்பேட்டை பிள்ளை கேட்டு வந்தது யாரு? நீயும் குழந்தை கேட்டு தான் வந்திருக்கும் பாருடா. உனக்கு வயசு எத்தனை ஆகுதுப்பா? வயசு எத்தனை? உனக்கு வயது எத்தனை? வயசு கால் ஒன்று வா. நினைக்கிறாங்களா? இன்னும் 1.5 ஆண்டுக்குள்ள குழந்தை பெற்றா தாண்டா உண்டு. அதுக்கு அடுத்து அந்த சக்தியை அந்த கர்ப்பப்பை இழந்துரும். அதனால பெத்தெடுப்பனா அல்லது தத்தெடுத்து வளர்ப்பனா கருப்பசாமி, உன் அருளால எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கணும், இந்த உலகத்தில் அந்த குறையை நீக்கி நான் வாழணும்னு உன் கேள்வி. கால் ஒன்றுவான். அப்படியா? சரி கரெக்டு. இந்தாப்பா, தை மாதம் குழந்தை ஜனனமாகும், 6 விரலோடு பிறக்கும். எத்தனை விரலோடு? 6 முகம்னு பேர். நல்லா வெற்றி உண்டு மகனே. இந்த கனியை உன் மனைவியை சாப்பிட சொல்லடா. கருப்பசாமி அதே ராணிப்பேட்டை மழலை பாக்கியம் கேட்டு வந்த மகள். இவன் மட்டும்தான் வந்திருக்காளா? வந்து தாயார் வாங்க, அவங்க அண்ணன் தம்பிய அவ பாடு, அவன் புருஷன் பாடு, நமக்கு என்ன அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்துருக்கா? கால் வந்துட்டு வாங்க எல்லாரும். காப் 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 காப். என்ன அப்படி சத்தம்? நான் கான்னு சொன்னோம்ல, அதை கொஞ்சம் வேகமாக சொல்லுங்க. கா கான்னு சொல்லுங்க. அப்போ காக்கா. காக்கா யாரு? சனீஸ்வர பகவான். கால் வந்துட்டு வா. மகளே உட்காரலாம். மாதுளம் பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன இந்த உலகத்தில் அது தெரியாமலா நாங்கள் இருக்கோம்? என்னம்மா, அந்த மாதுளம் பழத்தை எதுக்கு அந்த பழத்துக்கு பேர் வச்சாங்க? மாதுனா பெண்ணுன்னு அர்த்தம், உளம்னா உள்ளம்னு அர்த்தம், பழம்னா கனின்னு அர்த்தம். பழம் பார்க்கறதுக்கு ஒன்று தான், உடைத்தால் 1000 வித்துக்கள் உள்ளே. உண்மையா இல்லையா? அதைத்தான் நம்ம சாப்பிட்றோம். வெளியே தோட்டம் சாப்பிட்றோமா? இல்லை. அதை மாதிரி மாது என்பவள் பார்க்க ஒன்று தான் உருவம். அவள் உள்ளத்தை உடைச்சா 1000 எண்ணம், 1000 சிந்தனை, 1000 மன அழுத்தம். இப்போ உன் உள்ளத்துக்குள்ள 1000 கேள்வி என்கிட்ட கேட்கணும்னு நீ அடக்கி வச்சிருக்க. பப்ளிக்கை கேட்க முடியாதது இருக்கு, கேட்க கூடியதும் இருக்கு. உண்மையா இல்லையா? அதனால்தான் மாதுளம் பழத்துக்கு அர்த்தம் அதுதான். உன்னை பெற்ற தகப்பன் உடல் உபாதையால் இப்பொழுது பாதித்துக் கொண்டிருப்பார். அந்த உடல் உபாதையின் காரணத்தினால் தாயாரின் குங்குமத்துக்கு ஏதும் பங்கம் ஏற்பட்டு விடுமோ என்னும் பயம் உன் உள்ளத்தில் உண்டு. ஆனா ஒரு குழந்தை பிறந்தா, அந்த குழந்தை பிறந்த யோகத்துல தாத்தாவுடைய ஜீவனுக்கு நஷ்டம் இருக்குன்னு ஜாதகத்துல இருக்கு. அந்த ஜாதகத்தில் உள்ளதை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கருப்பசாமிக்கும் அமிர்த கடீஸ்வரருக்கும் உண்டு. அந்த அபிராமி வந்து இங்க பிறந்துட்டான்னா உன் வீட்டில் யாரும் என்ன செய்வாங்க? சாகாவரத்தை பெறுவார்கள். அதனாலதான் உனக்கு பிறக்கிற பிள்ளைக்கு அபிராமி பிறச்சுக்கா, ஐஸ்வர்யமாக இருப்பாய். வெற்றி உண்டு மகளே, செல்வாக்காயங்கள். மாசி சிவராத்திரிக்கு உண்டு குழந்தை ஜனனமாகும், ஆனந்தம் அடைவீர். உன் உள்ளத்துக்குள்ள இன்னும் பல சந்தேகங்கள் இருக்கு, இப்ப சொல்ல வேண்டாம், காலம் கை கொடுக்கும், வெற்றி அடைவாய். வாங்கடா செல்ல கூட்டி போயிடுவா. நீங்களாம் நாளைக்கு இருந்து என்ன பார்த்து போங்கடா. அடா மெட்ராஸுக்கு போயிடா, அடிக்கடி போறியா? என்னத்துக்குடா போற?
என்ன வைத்தியம்? குழந்தை சம்பந்தமா வைத்தியம். யாருக்கு? கண்ணமுடா நல்லா இருக்கும். இருந்த நாளைக்கு பாட்டு போவோம். உட்காருங்க. அப்படி எந்திரா. இந்த சாட்டையை கொண்டு அடிக்க தெரியுமா உனக்கு? தெரியாது. அங்கே தள்ளி நெல். கண்ணை முடிக்கா. காலை விட்டுடலாம். அந்த முனியங்கோட்டையில் வந்து முனீஸ்வரம் வந்து ஆடிக்கிட்டான். ஆமாம். சங்கடப்படும் போது கருப்பசாமி வந்து ஆடிக்கிட்டான். ஆமாம். என் தாயி காளி வந்து ஆடினாளா, மாறி வந்து ஆடினாளா. என்னடா கொடங்கிடுச்சு பார்த்தியா? உனக்கு வந்த தெய்வத்தினுடைய சக்தி காளியின் சக்தி. அதுல அதை கையில வச்சுக்கிட்டு குறி சொல்லலாம்னு நீ முயற்சி பண்ண. அதுல போட்டி கொண்டு 2 பேர்கள் அந்த தெய்வத்தை வரவிடாம கட்டி இப்போ உனக்கு அந்த தெய்வ சக்தி கிடைக்கல. அதனால மீண்டும் அந்த சக்தி எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி நீ கேட்க வந்திருக்க. அதை செய்தவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு கேட்க வந்திருக்க. உண்மையா இல்லையா? காலன்ட்டு வா. வரலாம். அந்த சக்தி உனக்கு கிடைக்குமான்னு கேட்டேன். வரக்கூடிய ஆடி மாதம் அமாவாசை வரை பொறுமையாக இருந்து அதை நீ பெற்றுக்கொள்வாய். இந்தா அந்த மந்திர கட்ட அருந்தாச்சு. போலாம். நல்லா இருப்பா. காசு பணம் சேர்த்துக்கா, வீடு கட்டிக்கா. நல்லா இருப்போம். கருப்பசாமி. ஆமா, எடப்பாடி. நடக்கும். கருப்பசாமிக்கு கண்ணுக்குள்ள விழுந்துடாம கண்ணு செஞ்சு விடுவோம். கண்ணுக்குள்ள பங்குனி உத்தரத்துக்குள்ள தானா எந்திரிச்சு நிற்க வைக்கிறேன். அதுலேருந்து 3 மாதம் கழிச்சு நடக்க வைக்கிறேன். கை கால உணர்வு பெருகும். வெற்றியாக்கி தரேன். உட்காரலாம். இந்தாங்க விடுமா. அந்த அம்மா கையில் கறி கொடுத்து இந்தா நடந்துருவீங்க. வெற்றி விட்டு. சரி. சரி உட்கார. கருப்பசாமி, எடப்பாடி தலைவன் தலைவி குடும்பத்தோடு வந்திருக்கீங்களா? காலன்னு சொல்லலாம். உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த வீட்டுக்குள்ள முன்னோர்கள் வணங்குற ஒரு கன்னி தெய்வம் உண்டு. அந்த தெய்வம் இப்பொழுது கட்டுப்பட்டு உச்சாஷ்டம் இல்லாமல் இருக்கு. அதே மாதிரி 2.25 ஆண்டுகள் செய்யும் தொழிலில் நஷ்டமும்
இப்போ கடனும் பட்டு மனக்குழப்பம் அடைஞ்சிருக்கிய. ஒரு தெய்வம் சம்பந்தமான மன வருத்தமும் வீட்டுக்குள்ள நடக்கும். அதில் வேற எதுவும் கோளாறு நடந்திருக்குமான்னு கேட்டால் நடந்திருக்கு என்பது உண்மை. அதை மாற்றி தெளிவுபடி தரேன். வேற என்ன வேணும் இப்போ உனக்கு? கர்மசாமிக்கு அந்த வாழ்க்கையை புதுமையாக்கி தரணுமா வேண்டாமா? இந்த அப்படி ஜெயிச்சு தரேன், என்னை இருந்து பார்த்துப்போ. பராசக்தி வாழ்க்கை. கர்மசாமி தர்மபுரி. தர்மபுரி அதை பத்தி தானே பேசினேன். கட்டுப்பட்டு நிற்காது, புரியுதா? மாத்திக்கணும். தர்மபுரி. தர்மபுரி எல்லாரும் வாங்க. பிள்ளை சம்பந்தமாக கேட்க வந்தது யாருப்பா? இடம் பிள்ளை சம்பந்தம். கால் ஒன்று சொல்லலாம். அது மாதா கோயிலடா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லைக்குள்ள ஒரு மாதாவின், வேளாங்கண்ணி மாதாவினுடைய கருணை மிகுந்த ஒளி உங்க எல்லைக்கு வருது, புரியுதா? அது ஏன் எதுக்குன்னு கேட்காம முற்பிறவியில அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்னும் ஒரு அமைப்பு அந்த சக்தியினுடைய பிரதிபலிப்பு. உன் பிள்ளையனுடைய மனதை பக்குவப்படுத்தி வாழ்க்கையை நல்லா அமைச்சு தந்தா போதுமில்ல. ஒன்று, ஒரு இடம் சொந்தமான மனக்குழப்பம், உன் உத்தியோகம் சொந்தமான மன வருத்தம், இந்த 3 விதமும் இதில் இருக்கு. இதை செம்மையாக்கி தெளிவு பண்ணி நான் தந்துட்டோம்னா நீ நல்லா இருவ. அவ்வளோதானே? கால் ஒன்றுட்டு வா. முடியுமா? முடியும். சரி, நீ தொடங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு தடைகளும் பண தட்டுப்பாடுகளும் வந்து நிக்கி. அதை செம்மையாக்கி வைகாசிக்குள்ள வளர்த்து தந்தா போதும்ல. இந்தாடா வீட்டை வளர்த்து தார, சொந்தத்திலே நடக்கும், வெற்றியாக நடக்கும். இந்தா பிடிச்சுக்கலாம். சக்தி உட்காரலாம். உன் குடும்பத்தில் பழக்கப்பட்ட ஒரு நட்பால உன் குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டு பணங்களும் நஷ்டப்பட்டு ஒரு இடமும் குழப்பம் அடைந்திருக்கு. கருங்கல் இல்லை, புரியுதா? புரியலையா? என்னம்மா? அதனால இப்ப நிறைய பணங்கள் அங்க விரயமாயிருக்கு, நஷ்டமாயிருக்குல்ல. அவைகளெல்லாம் மீட்டி தரணும். இன்னும் ஒரு பொம்பளையான உங்க குடும்பம் இப்ப மன குழப்பம் அடையக்கூடிய நேரத்தில் விளையாடி கொண்டிருக்கிறது. அதை தீர்த்து தாரேன். உன்னுடைய கணவனை பற்றிய மன ஆராய்ச்சி அதிகம். அவன் மனதை பக்குவப்படுத்தணும். வெளியில் நடக்கிற பணங்களையும் சரியாக்கி தாரேன். வேற என்ன வேணும் உனக்கு? இந்தா ஜெயிச்சு தாரேன். இருந்து என்னை பார்த்துட்டு போ. பிளைட் ஏரிக்கா, அங்கே போய் பல லட்சங்கள் சம்பாத்தியம் செய்வேன். தொழிலை ஆரம்பிச்சுக்கலாம் அங்கேயே. நல்லா பாடம். குழந்தை? ஆமா, குமார கோயிலுக்கு போயிருக்கிய? குமார கோயிலுக்கு போனியா? குமார கோயில் போயிட்டு வா. 2 பேரும் போயிட்டு வாங்க. போயிட்டு அங்கே கொடுக்குற சந்தனத்தை வாங்கிட்டு என்ன வந்து பாருடா. குழந்தை வரம் தாரேன். இந்தா நல்லா இருந்து பார்த்துப்போம். 3:30 மணிக்கு பார்த்துப்போம். தெரியறதுக்கு தான் அந்த வழியை வகுத்துருக்கேன். இந்தா இப்படி காலைல விட்டுவாங்க. முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு. சரி, அப்படியா? உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்க முருகப்பெருமானுடைய சக்தி உங்க கோயில், உங்க வீட்டுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி முன்னோர்கள் ஒருவர் முருகனை போல் வாழ்ந்தவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூர்வீகத்தில் 2 மனைவியோடு வாழ்ந்தவங்க இருக்காங்க. இப்போ உன்னுடைய மகனுக்கு 1.25 ஆண்டுகளாக திருமணம் சம்பந்தமான முயற்சி நடக்கு. ஆனா எதுவுமே என்ன செய்யல, வெற்றி ஆகவில்லை.
ஜாதகப்படி கல்யாணம் இன்னைக்கு நடந்துரும் நாளைக்கு நடந்துரும்னு எத்தனையோ ஜோதிட வல்லுநர்கள் சொன்ன பிறகும் கூட அது நடக்கலை. அதை நடத்தி வெற்றியாக்கி தந்தா போதும்ல, கால் வந்துடலாம். ஜெயிச்சு தாரேன், என்னை இருந்து பார்த்து போங்க. வெற்றி கர்மசாமி. ஆமா அப்படியா? பத்திரமா கேட்டு பார்ப்போம். இடம் டாக்குமெண்ட் சம்பந்தமாக மனக்குழப்பம் உடையவர் யார்? கோயம்புத்தூர் எல்லை. யாரையா? வழி விடுங்க. என்னப்பா டாக்குமெண்ட்? கால் விழுக்காடா? அந்த கால் நமக்கு எதுக்கு? வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுக்கு உரிமையான இடம் இப்பொழுது உங்களுக்கு உரிமை இல்லை என்று பிரச்சனையாக இருக்கிறது. சரிதானா? ஆனா அது உண்மையிலேயே நமக்கு உரிமையானது தானா அப்படின்னா சட்டப்படி உரிமையானது தான். அது இரண்டாவது முறையாக நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தினால் மட்டுமே அதுக்கு பலன் உண்டு என்பது விதியாகும். அதை வெகு விரைவு கோர்ட்டில் போட்டு உனக்கு ஜெயிச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவான். கோயம்புத்தூர் மருத்துவம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? உடல்நிலை ஆரோக்கியம். கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த இடத்துல ஏமகால தூதர் என்னும் 3 தூதர்கள் வந்து நிற்கிறாங்க. இடையில ஏற்பட்ட விளைவில் உயிர் பெயருக்குமோ என்னும் ஒரு சந்தேகம் வீட்டுக்குள்ளே ஏற்பட்டுச்சு. ஆனா இப்போ ஐம்புலன்கள்ல ஒரு புலன் பாதிக்கப்பட்டிருக்கு. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐம்புலன்ல ஒரு புலன் வாய் புலன் சரியா பேச முடியாத அளவுக்கு தொண்டையில பாதிப்பு நரம்புகள் ஏற்பட்டிருக்கு. அதை காப்பாத்தி தெளிவு பண்ணி பேச வச்சா போதும்ல. கால் வந்துட்டுவான். இந்த கனியை பிடிஞ்சி உன் மகன் வாயில விடு. பேசுவான், சாப்பிடுவான். இந்த ஐஸ்வர்யமார் நல்லா. கோயம்புத்தூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக மனக்குழப்பம் உடையவர் யார்? நீ படுக்கும்போது நான் பார்த்தேன் உன் கூட சேர்ந்து ஒரு பாம்பு படுக்கு. ஏன் இந்த பாம்பு வந்து படுத்திருக்குன்னு பார்த்தேன். இவன் சரீரத்தில் சர்ப்பகால தோஷம் இருக்குன்னு உத்தரவாக இருக்கு. அதை தீர்த்து உனக்கு மனக்குணத்தை உருவாக்கி தரேன். கால் வந்துட்டுவான். சமயம்தான். வெற்றி நல்லா ஆக்கி தரேன். தஞ்சாவூர் பணம் கொடுத்து ஏமாந்தது யாரு? எத்தனை லட்சம்? பணம் கொடுத்து ஏமாந்தீங்களா? எங்க? எவ்வளவு? உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். சுமார் 4.5 ஆண்டு காலங்கள் பொல்லாத சோதனையும் துன்பமும் நடக்கு. அதே மாதிரி உன் வீட்டுக்குள்ள ஒரு காலத்துல காமாட்சி அம்மா வருவா. யார் வருவா? ஆனா இப்ப அந்த தெய்வம் வரல. இப்ப நீ இழந்து போன பணம் மீண்டும் திரும்பி கிடைக்குமா கிடைக்காதுங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்துல, அல்லது காவல்துறைக்கு போகவா நேர வேங்கவான்னு ஒரு சின்ன எண்ணம். கால் வந்துட்டுவா. இந்தாப்பா அந்த பணத்தை நான் வாங்கி தரேன். தைரியமாறு வெற்றியாக்கி தரேன். தையில் வந்து தொழிலும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். பௌர்ணமிக்கு வந்து சேர்ப்பான். அதே தஞ்சாவூர் எல்லை எனக்கு எலுமிச்சம் பழத்தை மாலையா போட வச்சிருக்கான். புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு.
காலில் வந்துட்டு வரலாம், உட்காரலாம். என்னப்பா வேணும் உனக்கு? கண்ண முடிக்கா கருப்பசாமி, இவன் கேட்கிற சம்பத்து கிடைக்குமா? அப்படியா, சரி. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாப்பா. சோழ மன்னன் போர்க்கால தெய்வம்னு ஒரு தெய்வத்தை வச்சான். அந்த தெய்வம் யார் தெரியுமாடா உனக்கு? உட்கார். சோழ மன்னன் போர்க்கால தெய்வம்னு ஒரு தெய்வத்தை வச்சான். அவ பேர் என்ன பேர் தெரியுமா? வராகி. நீ கும்பிடுவியா? வீட்டில் கும்பிடுவியா? கும்பிடுவ. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில்ல வலப்புறத்திலே இருப்பாள். உண்மையா? பஞ்சமி என்னும் திதியிலே அவளுக்கு அபிஷேகம் செய். அங்க கொடுக்கிற குங்குமத்தை என்கிட்ட கொண்டு வா. இதுவரை வராகி மாலைன்னு ஒரு நூல் இருக்கு. ஆனா வராகி பஞ்சரத்ன மாலைன்னு சொல்லி ஒரு ஏட்டு சுவடியில 32 பாடல்கள் உண்டு. யாருக்கும் இதுவரை கிடைக்கவில்லை. அது ஏட்டில் தான் இருக்கு, புத்தகமாக வெளிவரவில்லை. அதுல இருக்கிறது 15 பாடல்கள் அறம். பிரதமை திதியிலிருந்து அமாவாசை திதி வரை பாடுவது அறம். அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரை பாடுவது வரம். அறம் என்பது சாபம், வரம் என்பது அருளுதல். அதுதான் பஞ்சரத்னாகர மாலை. அந்த பஞ்சரத்ன வராகியை வணங்கி குங்குமத்தை கொண்டு வா, உன்னை குபேரன் ஆக்குதேன். கால் ஒன்று வா. அன்னை பராசக்திக்கு, வராகி அம்பாளுக்கு உலக்கையை ஆயுதமாக கொள்வாள். மண்ணுக்கு கீழிருக்கு கிழங்கை பிரசாதமாக எடுப்பாள். உன் மனமெல்லாம் வாழ்வாள். நினைத்தது நடக்கும். எண்ணம் விளைவாள். வெற்றியாக்கி தாரேன். முதல்ல அந்த குங்குமத்தை கொண்டு வா, சரியாக்கிறேன். ஒரு முறை பெருமாளுக்கு துளசி போடுதாங்களே, எதுக்குப்பா? பூஜை பண்ணதுக்கு. கெட்டிக்காரன்டா. துளசி மாலையை மனிதனுக்கு போடுறமே எதுக்குடா? பிரம்மச்சாரியத்துக்கு வலிமை கொடுக்கும், பிரம்மச்சாரியத்துக்கு உதவியாக இருக்கும் என்பதற்காகத்தான் துளசி மாலையை போட சொன்னது. நீ வந்தவுடனே நான் துளசியை எடுத்தனே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, மனைவியுடைய அன்புக்கும் உனக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. கல்யாணம் முடித்தும் பிரம்மச்சாரி அப்படிங்கிறத மாதிரி நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த துளசியை எடுத்து போட்டேன். கால் ஒன்று. அவளுடைய மனசை மாற்ற முடியுமான்னு கேட்டேன். முடியும். இப்பொழுதுக்கு இருக்கக்கூடிய நேரங்களில் அவ உணர்வுகளுக்குள்ள புகுந்து உள்ளத்தை திருப்பி ஒற்றுமையா வாழ வச்சு தாரேன். உன் இடத்தையும் உனக்கு வெற்றியாக்கி ஜெயிச்சு தந்தா போதுமில்லா. கால் ஒன்றுவா. இந்தா மகனே, எல்லாம் வெற்றியாக இருக்கும். ஜெயிச்சுக்கா, ஓடு. மாற்றம் ஆகும். அதே பெங்களூர் எல்லை. கருப்பசாமி, உன்னை நினைச்சு நான் வீட்டில் வச்சு கும்பிட்டேன், என் காரியம் நிறைவேறிடுது அப்படின்னு சொல்லி சாமிக்கு நன்றியோட பணம் கொண்டு வந்து கொடுத்த மகள். காலில் வந்துட்டு வரலாம். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம். உட்காரலாம். என்ன நடந்துருச்சு மகளே? எப்படி? இப்ப இவனுக்கு என்ன செய்யலாம்? கையப்படி, கண்ணை மூடு. கால் ஒன்று வா. நீ மட்டும்
இவனுடைய மனதிலும் கேரக்டர்லையும் ஒரு மாற்றம் இருக்கு. அந்த மாற்றம் நம்ம பிள்ளை சரியா இருக்கானா இல்லையாங்கிற ஒரு ஐயப்பாட்டை உன் உணர்வுகளில் காட்டுகிறது. ஏதும் குறைகள் இருக்குமோங்கிற ஒரு சிந்தனை. மனதில் குறை, அறிவில் குறை இல்லை. அதை மாற்றி 4 பிள்ளைகளை பாரி நல்லா வாழ வச்சு தந்தா போதும்ல. கால் வந்துட்டாடா. என்ன வேலைடா? பக்கத்தில் வாடா. ஏன் இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு கேட்டேன். இரவெல்லாம் முழித்திருந்து, கண்களெல்லாம் சிவந்து, மூளையெல்லாம் சூடாகி, அதே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டில் மனதை கொண்டு போய் வச்சு 2ஆம் தரம் பிள்ளைக்கு ரிட்டர்ன் ஆக முடியலை. அதுதான் இந்த பாதிப்பு. சரியா? இப்போ உடனே சரியாக்கிடலாமா? கண்ணு மூடு பார்ப்போம். பிரபஞ்சந்தானதாயிரம். இந்தா குடி. இதை தேய்ச்சி குளிச்சுக்கணும். இந்தா நாளைய மறுநாள் இதை செய்து வர இவன் தெளிவாகிடுவான். பழைய பிள்ளையாயிருவான். அடுத்து ஐடி கம்பெனியில் வேலை இருக்கு. அமெரிக்கன் கம்பெனியாக இருக்கும். ஆமாம், ஜனவரி 24 உட்பட. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.